வணக்கம். நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. என்னுடைய ஃபோன் நம்பர் 9444413717. மாலை 6 முதல் 8 முதல் என்னை நீங்கள் கூப்பிடலாம். மெசேஜும் அனுப்பலாம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதீங்க, புரிஞ்சுதான். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முடியுமான ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? ஒரு சின்ன கதை. என்ன கதைனா, ஒரு காட்டில் ஒரு நரியும் புலியும் அப்படி போயிட்டு இருந்துதான். அப்போ இந்த நரி சொல்லிச்சா, இந்த புல் என்ன இவ்வளோ நீளமாக இருக்கே அப்படின்னு புலிக்கிட்ட. புலி சொல்லிச்சா, இல்லவே இல்லை, பச்சையாக தான் இருக்குது அப்படின்னு. இது ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. இல்லை நீளம், இல்லை பச்சை, இல்லை நீளம், இல்லை பச்சை அப்படின்னு சொல்லிட்டு, நீளம் பச்சை அப்படின்னு. அப்போ என்னாச்சு, அவங்க 2 பேரும் காட்டோட ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போனாங்க. சிங்கத்துக்கிட்ட போயிட்டு கேட்டாங்க. புலி கேட்டது, நான் இந்த புல் பச்சை அப்படின்னு சொன்னேன், இந்த நரி நீளம் அப்படின்னு சொல்லுது, யார் கரெக்டு அப்படின்னு. கொஞ்ச நாள் யோசனை பண்ணிவிட்டு சிங்கம் சொல்லிச்சு, இந்த நரி தான் கரெக்டு. உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? நீ 4 நாள் நீ சாப்பாடு இறையே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். ஓகே. அப்போ என்னாச்சு, இந்த நரி போயாச்சு. இந்த சிங்கம் புலி சிங்கத்தை கேட்டுதான், நான் சொன்னது தானே கரெக்டு, அப்போ நீங்கள் எப்படி அந்த நரிக்கு தான் சரின்னு சொல்லி அனுப்புவீங்க அப்படின்னப்போ அவர் சொன்னாராம், உனக்கு ஏன் தெரியுமா பனிஷ்மெண்ட்டு? தகுதியானவரோடு நீ போட்டியிட வேண்டும், பேச வேண்டும், பழக வேண்டும், காரியங்கள் சாதிக்க வேண்டும். தரம் தாழ்ந்தவர்களிடம் நீங்கள் போகவே கூடாது. அதுதான் உன்னோட தப்பு. நீ நரியோட போட்டி போவியா? நீ யார்? நீ புலி. புலி பசிச்சாலும் புல்லு தின்னாது. அந்த நரிக்கு சமமாக நீ எப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அதை பனிஷ்மெண்ட். இதனால் எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்க்கையில் நாம் இணைவது தகுதியாக எல்லாம் சொல்லுவாங்க, பணம் ஜாதி அப்படி இல்லை. நாலேஜ், பண்பாடு, குணம், இவர்களை நோக்கித்தான் நாம் நட்பு இருக்க வேண்டும். கூடா நட்பு கேடு விளைவிக்கும். கொஞ்சம் புத்தி மட்டமாக தரந்தாழ்ந்த வாழ்க்கையை ஓட்டுபவர்கள், தரந்தார எண்ணங்களோடு இருப்பவர்களோடு நாம் சேர்ந்து என்ன ஆகிடும்னா, நாம் தரம் தாழ்ந்து விடுவோம். மேலே அதாவது ஒரு சுழிப்பா, ஒரு சொம்பு பாலில் ஒரு துளி எலுமிச்சம்பழம் போனாலே போகிறோம், அது தெரிஞ்சிடும். அதுபோல் தான் உங்களுடைய வாழ்க்கையும் மிக மிக முக்கியம். யாரோடு பழகுகிறீர்கள், என்ன விதமான உரையாடல், என்ன விதமான பழக்க வழக்கம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு. பல விஷயங்கள் நமது வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஓகேயா? வேல்யூஸ், வாழ்வில் இந்த விஷயத்தில் இந்த இடத்துல நான் நிற்பேன், இங்கே தான் இருப்பேன், இதுதான். அதை காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, இறங்கி வராதிங்க. எனக்கு இதுதான் தேவைன்னா அது தேவை அப்படி நீங்கள் நினச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பாடம் சொல்லி, இயற்கை பாடம் சொல்லி தருகிறது. எல்லாமே பாடம் சொல்லித்தரும். இந்த ஒரு பாட்டு நேற்று கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. தலைக்கோதும் இளங்காற்று செய்தி கொண்டு வரும். எப்படி செய்தி கொண்டு வரும்? இந்த காற்று அடிக்கும்போது அப்படியே ரொம்ப அப்படியே நம்மளை குளிர்விக்கும்போது, விடுங்க ஏசி காற்றே சொல்லுங்கள், என்ன கம்ஃபர்டபுளாக உட்காடுறோம், அது ஒரு செய்தி இல்லையா? கம்ஃபர்டபுளாக உட்கார்றது இப்படி தான், கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இதுதான், அது ஒரு செய்தி. மரமாகின செடி, மரமாகின விதையெல்லாம் நமக்கு வாழ சொல்லித்தரும். நல்ல ஒரு சூழ்நிலையில் ரொம்ப மோசமாக கீழே இறங்கிடுவோம். அப்போ பயப்படாத. அந்த விதையை மண்ணுக்குள்ளே புதைச்சி தான் அது செடியாக மேலே வந்திருக்கு. வாழ பழக வேண்டுமென்றால் அந்த மரத்தை there is still hope. மண்ணுக்குள் புதைந்த போதும் நம்பிக்கை உண்டு. அது துளுத்து பெரிய மரமாகி, எல்லா மரமும் பெருசாக வந்துடுதா இல்லை, சின்ன விதையிலிருந்து வருவது தான் பெரிய மரமே. அதுதான் வாழ்க்கை. சின்ன சின்ன பொறி தட்டும். இப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பளிச்சுன்னு ஒரு யோசனை வரும். முந்தா நாள் கூட ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் வேலையை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன்.
யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இது எப்படி பண்ணலாம், இது எப்படின்னா டக்குன்னு ஒரு காம்பினேஷன் வந்தது. நான் ஃபோன் பண்ணி கிளைண்ட்டிட்ட சொன்னேன், இந்த மாதிரி விஷயம் நீங்கள் என்ன சொல்லுங்கள், அதான் பெஸ்ட்டாக இருக்கே, இது எடுத்துக்கலாம், செஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்தில் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. பணம் பேசும்போது அதுக்கு இலக்கணம் இருக்கான்னு யாரும் கேட்குறதில்ல. இது எதுகை மோனையா, இரட்டை கிளைவியா, மேலையா கீழையா, குற்று லகரமா, அந்த நெடுநீளமா அப்படின்னு எதுவுமே கேட்குறதே கிடையாது. இலக்கணமே கிடையாது பணத்திற்கு. கேட்பதில்லை. பணம் கண்டால் பிணமும் வாயுது. பணத்தை சேமிக்க வழியை பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் இது ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணம் அதிமுக்கியம், பணம் மாத்திரம் முக்கியம் அல்ல. புரிஞ்சுதா? என்ன அம்மா டபுளாக பேசுகிறாங்க. பணம் அதிமுக்கியம், நம் வாழ்வாதாரம் அது. ஆனால் பணம் மாத்திரம் முக்கியம் அல்ல என்பதை நீங்கள் உணர வேண்டும். டென்சல் வாஷிங்டன் அப்படின்னு ஒரு பெரிய நடிகர், அமெரிக்க நடிகர். அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை விட அதிகப்படியான யாராவது இருந்தால் செஞ்சால் கூட, மேலும் வெற்றி அடைந்தால் கூட அவர் உங்களுக்கு போட்டியாளர் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் தான் போட்டியாளர். எப்படி? நேற்றை விட இன்றைக்கி பெட்டராக இருக்கணும், நாளைக்கு இதை விட இன்னையை விட பெட்டராக இருக்கணும். அதுதான் வாழ்க்கையை நாம் கொண்டு போக வேண்டிய முறை. எந்த விதத்தையும் யார் இன் காம்படிஷன் வித் நோ ஒன், யாரும் உங்களுக்கு போட்டி கிடையாது, நீங்கள் தான் உங்களுக்கு போட்டி. கொரோனா நேரத்தில் நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டோம். நம்ம தனிமையாக இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஆபத்து பேராபத்து வந்தால் எப்படி நம்மளை நடத்திக்கோ, கடவுள் நம்மளை ஒரு டெஸ்ட் பண்ணிட்டார் இந்த மாதிரி. ஆனால் அந்த நேரம் யாராவது சாப்பிடாமல் இருந்தோமா, காசு பண்ணாமல் இருந்தோமா, நிறைய பண்ணலை, எப்பவும் போல் பண்ண. ஆனால் ஒரு விதம் நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தேவையான பணம் இவையெல்லாம் வந்துவிட்டது. வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம். கொரோனா முடிந்த பிறகு என்னாச்சு? வாழ்க்கையே தலைகீழாக மாறி போச்சு. ஆன்லைன் ஜாப், ஆஃப்லைன் ஜாப், ட்ராவல் பண்ணுறதே இல்லை, வீட்டில் உட்காந்து காப்பி முறுக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு பண்ணுறது. போன ஆண்டு ஏப்ரல் மாதம்தான், இந்த ஏப்ரல் 2022 தேதிக்கு தான் இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். பல நாள் எண்ணங்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் இந்த ஜீ தமிழில் கிட்டத்தட்ட 1850 எபிசோட் அஞ்சரை பெட்டி அப்படிங்கிற ஒரு இதை ஆரம்பிச்சது நடத்திட்டு இருந்தேன். ஷோ ரொம்ப நல்லா போய்ட்டுருந்தது. இனிஷியல் ஸ்டேஜஸில் இதுதான் அவங்களுக்கு ரேட்டிங்கே வரும், அஞ்சரை பெட்டி. அதோட ஹெட் பிரேம் என்னன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஃபோன் பண்ணி சொல்ல, மேம் திஸ் இஸ் த ஸ்கோர், திஸ் இஸ் த ரேட்டிங் திஸ் வீக், ஆல் பிகாஸ் ஆஃப் யூ, உங்கள் ரேட்டிங் பி ப்ரவுட். எல்லாம் நல்லபடியாக போச்சு. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 8 வருஷம் அங்கே வேலை செஞ்சேன். என் டாக்டரோட கம்பெனி அது. நான் தான் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்துக்கிறது. எனக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நான் சொல்கிறேன் அந்த கதையை அப்புறம். நான் தான் ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டே வரும்போது என்னாச்சு, ஒரு நபர் வந்தார், தமிழ் அப்படின்றவர். நம்ம வீட்டில் வருவார், சாப்பிடுவார், கொள்ளுவார், காசு உடனே வாங்கிப்பார். கல்யாணம்னு சொல்லி பணம் வேணுனார், ஊருக்கு போய் கல்யாணம் எல்லாம் பண்ணோம். அப்போ என்னாச்சு, ஜீ தமிழில் அவரை கிரியேட்டிவ் ஹெட்டாக போட்டாங்க. அவர் கரெக்டாக 1 மாதத்துக்குள்ளே என்னை தூக்கிட்டார். ஏதோ ஒரு இதை பண்ணி எதுக்காக தூக்குனாங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் நண்பன் யார் பகைவன் யார் எனக்கு தெரியவே இல்லை. அப்போலேருந்தே ஆன்லைனில் எதாவது பண்ணணும்னு எனக்கு எப்போவுமே மனசில், ஆன்லைனில் எதாவது பண்ணணும். ஆன்லைனில் திரும்பியும் அமஸ்காம் ஜீ தமிழ் 1850 எபிசோடு பண்ணேன், அஞ்சரை பெட்டி. அதுக்கப்புறம் யார்கிட்ட சேனலில் போய் எனக்கு வேலை கொடுன்னு கேட்க ஒரு மனசு வரல, அதனால் செய்யலை. ஆனால் நான் திரும்பியும் இந்த மீடியாவில் வரணும் அப்படின்னு நினச்சேன். அதோட ஒன் மோர் ரீசன் தான் இந்த லைவ் டிசைன்ஸ் வித் BKK. புரிந்தா? இதுலேயும் ஒரு குக்கரி ஷோவும் ஒரு தெய்வம் கோவில்களை பற்றி ஒரு ஷோவும் கொண்டு வரப்போகிறேன் ஷார்ட்லி. இதுதான் எனக்கு உந்துதல். என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா சொல்லுங்க, உன்னால் முடியாத விஷயமே கிடையாது, நீ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக உனக்கு சார். அதுதான் சொல், உங்களால் முடியாத எந்த விஷயமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் வரும். என்ன, எனக்கு மேட்ச்சு கம்மியாக வரும், ரூபானா பைசா கணக்கு போடுறது, பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறது, நார்மல் அல்ஜிப்ரா ஜியாமெட்ரிலாம் எனக்கு சுத்தமாக வரவே வராது. வாழ்க்கைக்கு தேவையான
கணக்கு எனக்கு நன்றாக தெரியும். அதே மாதிரி தான் நீங்களும் எல்லா விதமான திறனை படைத்தவர்கள், புத்திசாலிகள். எனவே நீங்கள் முயற்சி மாத்திரம் செய்து விடுங்கள். இனி ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் ரைட்டு அப்படிங்கிறத எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். யாரும் உங்களை அப்ரூவ் பண்ண வேண்டாம். கடவுளுக்கும் உங்களுக்கும் நியாய தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீர்கள் என்றால், அடுத்தவரை துன்புறுத்தாமல், தேவையில்லாமல் பழிவாங்காமல், கோபப்படாமல் இருந்தீர்கள் என்றால் அதுவே போதும். காலம் உங்கள் கதை சொல்லும். வேறு யாருமே வேண்டாம். காலம் உங்களுடைய கதை சொல்லும். அதே போல் சில டைம் இழப்புகள் ஏற்படும். அது மரணமாக இருக்கலாம், பண நஷ்டமாக இருக்கலாம். இழப்பெல்லாம் ஒரு ஸ்பேஸ் உண்டாக்கும். ஒரு முக்கியமான நபரை வாழ்க்கையில் இழக்கும்போது நமக்கு அந்த கொஞ்ச நாள் அந்த தனிமை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் தான் சொன்னேனே, தனிமைக்கு முக்கியமான மருந்து மன துக்கத்தை. எஸ்பெஷலி இந்த இறப்பினால் இழப்புக்கு முக்கியமான மருந்து உப்பு, புளி, காரம், வெல்லம் வச்சு ஒரு புளியில் சுற்றி அடிக்கடி வாயில் போட்டுக்கிறது. அது லேசாக அந்த காரம் இதெல்லாம் இந்த நார்மல் லைஃபுக்கு உங்களை கொண்டு வந்துடும். ஆனால் வேறு ஏதாவது இழப்பு வாழ்க்கையில் போகும்போது, ஏதோ ஒன்று போச்சு, ஒரு ஆள் வேலை விட்டு போனேன்னா அந்த இடத்தை நிரப்புவதற்கு புதிய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்குது. அதனால தான் பிரபஞ்சம் இவங்களை வீசி எறிகிறது. நீங்கள் கேட்காத விஷயத்தை பிரபஞ்சம் அவர்கள் வாயால் கேட்டார்கள். நீங்கள் பார்க்காத விஷயத்தை அவர்கள் உங்களுக்கு எதிராக செய்யும். அந்த விஷயத்தை பிரபஞ்சம் பார்த்து உங்களிடமிருந்து விலக்கி வைக்கிறது. அது நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அப்படி உருகி போய் கட்டப்பட நீங்கள் கூடாது. உலகத்தில் நாம் தேர்ந்தெடுக்க பலவிதமான விஷயங்கள் உண்டு. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது சந்தோஷம். உங்களுக்கு வாழ்க்கையில் எது சந்தோஷம் கொடுக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அது அதிமுக்கியம். சந்தோஷமாக இருந்தால்தான். ஆனால் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் யூ ஆர் ஹாப்பி. இந்த சந்தோஷ அலை தான் அப்படி ட்ராவல் பண்ணி பிரபஞ்சத்துக்கு போகிறல. அப்போ தான் நல்லது வரும். நீ வருத்தமாக இருந்தால் வருத்தம் தான் திருப்பி தரணும். தண்ணே இல்லை. அது ஒரு பிரபஞ்சம், ஒரு மக்கு பிள்ளை. அதுக்கு உனக்கு என்ன வேணும் புரியாது, மூளைக்கும் தெரியாது இது சரி இது ரைட்டுன்னு. நீ நினைக்கிறது இந்த மனசுக்கு மாத்திரம்தான் தெரியும் சரி தப்பு. அதை எடுத்துக்கிட்டு அது இஷ்டம் போல் அது வேலை செய்யும், அங்கேருந்து இது வேலை செய்யும். அப்புறம் வேணுங்கிறது கட்டமாக வரும், நல்லதாகவும் வரும். அதனால் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுங்கள். மகிழ்ச்சி தேர்ந்தெடுக்கிறது அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லை. சின்ன சின்ன பூவிலேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும், கோடிக்கணக்கான பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். நீங்கள் உங்களை வாழ்த்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களை பற்றி பெருமைப்பட வேண்டும். ஒவ்வொரு வெற்றி அடையும் போதும் ஐ டிட் இட், ஐ எம் ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. எனக்கு 27,500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இப்போ. ஐ எம் வெரி ப்ரவுட். எப்படி நிறைய பேர் எப்படி முடியுது? நான் இப்போ முன்னாடியெல்லாம் பேச மாட்டேன், இப்போ கெஞ்சி கேட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு வெக்கம் இல்லை. ஆனால் நியாயமாக தானே கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தப்பு இல்லைல்ல. அதான் நான் என்னை பற்றி பெருமை கொள்கிறேன். நீங்கள் உங்களை பற்றி பெருமை கொள்ள வேண்டும். செய்கின்ற அத்தனை விஷயமும் மற்றவங்க பாராட்டணும்னு அதுக்காக கர்வப்பட்டு வெளியில் காமிக்க வேண்டாம். உங்களுக்குள் நன்றி. ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ப்ரவுட் அபவுட் மை செல்ஃப். என்னை பற்றி நான் மிக பெருமையாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தருணமும் நமது வாழ்க்கையில் மிக முக்கியம், வெற்றிக்கு முக்கியம். செய்கின்ற எந்த ஒரு சமையலே எடுத்துக்கங்க. ஒரு சாம்பார் நீட்டாக நல்லா சாப்பிட்ற மாதிரி வச்சா அதுவே ஒரு பெரிய வெற்றி. வீட்டை அழகாக வச்சா அது ஒரு வெற்றி. வீடு சுத்தமாக இருந்தால் அது ஒரு வெற்றி. எல்லா விஷயம் அந்த தருணம் நழுவ விடாதீர்கள். சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை. நீங்கள் மீன் கொத்தி அந்த கொக்கு மாதிரி ஒத்த காலில் நின்றுட்டு பார்த்து மீன் வரும்போது லவக்குன்னு பிடிச்சிக்கணும். சந்தர்ப்பம் வரும்போது பிடித்து கொள்ளுங்கள். சந்தர்ப்பத்தை வெற்றியாக நீங்கள் மாற்றி அமையுங்கள். எதுவுமே உங்களுக்கு தோல்வி வராது. சந்தர்ப்பங்கள் தான் வெற்றியாக மாறுமே ஒழிய வெற்றி உங்கள் மடியில் வந்து விடாது. சந்தர்ப்பத்தை கவனித்து கவனம் செலுத்தி அந்த தருணத்தில் த ப்ரெசன்ட், த டைம் ஃபார் நவ், இட் இஸ் டைம் ஃபார் நவ், இந்த நேரத்திலிருந்து அதை நீங்கள் வெற்றி பெறுங்கள். நீங்கள் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்வது நம் குடும்பத்தில் உள்ள யாருக்கோ என்னவோ எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அந்த வெற்றி அவங்களுக்காகவாவது நீங்கள் பெற வேண்டும். நிச்சயமாக நல்லபடியாக வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும்.
அதற்கு ஒரே வழி பிரபஞ்சம்தான், உணர்வு தான். மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் மேக்னெட் நரம்பு வழியாக சென்று மூளையை அடைந்து ஆழ்மனம் சென்று பிரபஞ்சத்திற்கு செல்கிறது. அது மிக முக்கியம். ஆனால் எல்லாத்தையும் தர்மம், நீதி, நியாயம் இல்லாத எந்த காரியம் செய்ய அதை திருப்பி அடிச்சிடும்ல. நியாயம் இல்லாத செய்கின்ற காரியம் வெற்றியே அடையாது. அந்த தருணத்தில் இது வேண்டும் என்று நீங்கள் சொன்ன மாத்திரத்திலேயே கடன் பிரபஞ்சம் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல செட் பண்ணி, ஓகே கமான் டேக் இட், நீ கேட்குற ஷேப்பில் எல்லாம் போயிடலாம். ஏன்னா நீ கேட்குற விதத்தை பொறுத்து. நான் 25 கோடி ரூபா கேட்டுட்ருக்கேன். அந்த 25 கோடி ரூபா எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வரும். இந்த விஷயம் நடக்கும். அந்த நம்பிக்கையோடு நான் கேட்ட உடனே அதற்கான ஆயத்தங்கள் எல்லாம் செஸ் மாதிரி டக்கு டக்கு டக்கு, ஒரு இந்த போர்டு மாதிரி, ஒரு பெயிண்டிங் மாதிரி அந்தந்த கலர் கொடுத்து அந்தந்த விஷயம் பண்ணி கடை ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காலதாமம் ஆகிருந்தா கேட்கும் விதம். நான் காலையில் கண்ணை மூடிட்டு அப்படியே அஃபர்மேஷன் சொல்கிறேன்னா நடக்காது. 10வது அஃபர்மேஷன் வரத்துக்குள்ளே 10 இடத்துக்கு மூளை போயிடும். ஏன்னா குரங்கு புத்தி நம்ம எல்லோரும், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான், எனக்கும் குரங்கு புத்தி. நான் இன்றைக்கி காலையில் ஒரு வேலை பண்ணேன். 1 மணி நேரம் ஃபோனை தொடக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, ஃபோனை பார்க்கக்கூடாது அப்படின்னு தவிச்சு போயிட்டேங்க. என்னால் முடியவே இல்லை. ஏன்டா இப்படி அவ்வளோ அடிக்ஷன் எனக்கு அந்த ஃபோனுக்கு. உடனே அப்போ இந்த கால் பண்ணணும், அந்த விஷயம் செய்யணும், இன்னொன்று செய்யணும் அப்படின்னு தோணுது. புரிஞ்சுதான்? ஓகே. அதனால் வேணுங்கிற விஷயத்தை கரெக்டான சரியான விகிதத்தில் அணுகுங்கள். பிரபஞ்சத்தை தந்துவிடும். உங்களுக்காக அது காத்திருக்கிறது. ஏனென்றால் அந்த நேரம் ஒரு கூட்டத்தில் ஒரு தனிமை விரும்புவீர்கள். அந்த நேரம் நீங்கள் தனியாகவே இருப்பதாக யோசனை செய்வீர்கள். ஏன்னா இந்த ப்ரேயர், இந்த வேண்டுதல் உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நடக்கும் ஒரு விஷயம். அதில் அடுத்தவர் தலையிடாமல் இருக்க நிறைய பேர் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்த உடனே கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அது நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். எல்லா விஷயத்தையும் வானவில் கலர் தெரித்து விடும். பட்டாம்பூச்சி கலராக பறந்து வரும். பூக்கள் உங்கள் தோட்டத்தில் மலர்ந்து உங்களுக்காக காத்து நிற்கும். வெயில் சுடும்போது கூட ஒரு சிலு சிலு என்று காற்று வரும். மரம் தலையசைத்து உங்களுடன் பேசிவிடும். ஏன் திரும்பி அங்கே பார்க்குறது தெரியுமா? அங்கே என் மரம் தலையசைக்குது. இவ்வளோ சூட்டில் ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று வருது. ஆமோதிக்கப்படுகிறீர்கள். யாரால்? பிரபஞ்சத்தால் ஆமோதிக்கப்படுகிறீர்கள். சாதாரண ஜனங்கள், உங்களை போன்ற மற்றவர்கள் ஆமோதிப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒருபோதும் தேவையில்லை. இதை நன்றாக நினைவு கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றியாளர், எல்லாம் செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்துவிடும். இனி ஒரு அழகான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன்.